ஆரோக்கியமான அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ராகி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கு ராகி முறுக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கினேன். உளுந்தம்பருப்பு நான் ஏற்கனவே உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அந்த மாவை தான் இதில் சேர்க்குறேன். பெருங்காயம், எள்ளு, உப்பு, எண்ணெய். நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா கூட வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெய்லாம் இந்த மாவில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். மொத்தமாக தண்ணியை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக வர பக்கத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் முறுக்கு அச்சில் எடுத்து முறுக்கு பிழிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை கிளியராக வேணும், இந்த வீடியோ எனக்கு கிளியராக வேணும், அளவுகளோடு வேணுன்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய் பாருங்கள். அப்படியே என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷன் தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த முறுக்கு அச்சு இந்த முறுக்கு பண்ணுற இந்த சின்ன மிஷின் நான் பல்லாவர சந்தையில் வாங்கினேன். இது என்எஸ்சி போஸ் ரோட் பாரிஸில் கூட விற்கிது. அப்புறமா டி நகரில் இந்த பாட்டா ஷோரூம் இருக்குது பாருங்கள், அந்த சிவா விஷ்ணு கோவில், அங்கே அந்த பாட்டா ஷோரூமுக்கு எதிர்க்கவே விற்கிது. வேணுன்றவங்க நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. நான் இந்த முறுக்கு அச்சு இல்லை அப்படின்றவங்க நார்மலாக நம்ம முறுக்கு பிழிகிற அச்சிலேயே நம்ம பிழிஞ்சிக்கலாம். இந்த மகிழம்பூ, அந்த ஸ்டார் அச்சுன்னு சொல்வீங்க இல்லையா, அந்த ஸ்டார் அச்சை போட்டு இப்படி பிழிஞ்சிக்கலாம். இந்த பபுள்ஸ்லாம் அடங்கின உடனே அதை எடுத்துடுங்க. இப்போ அடுத்த பேட்சை நான் இப்படி போடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 5 நிமிஷமே ரொம்ப அதிகம். இந்த மாவுலாம் ரெடி பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு அடுப்பில் எண்ணெயை வச்சிடணும். எண்ணெயை வச்சுட்டு கட கட கடன்னு இதெல்லாம் கலந்துட்டு டக்குன்னு முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோ ஈஸியான முறுக்கு இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதை யோசிக்கவே தேவையில்ல. டக்கு டக்குன்னு இந்த கேழ்வரகு மாவு இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சிடலாம். உளுந்த மாவு இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் இந்த உடச்சக்கடலை இருந்ததுன்னா அதை கூட பொடி பண்ணி இதில் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். சட்டுன்னு பண்ணிடலாம் இந்த முறுக்கு. தேங்க்யூ.